எனக்கு வந்து தனியா ட்ராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடிலாம் வந்து போயிருக்கேன். ஆனா, அது சொல்லவே நான் பயப்படுவேன். நம்ம தனியா போனா இவங்க ஏதாச்சும் நெனச்சுப்பாங்களோ, நம்ம தனியா போறோம்னு சொல்லிட்டு அப்டின்லாம் யோசிப்பேன். ஆனா, இப்பலாம் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். நம்ம கரெக்ட்டா போறோம், கரெக்ட்டா வரோம். நம்ம எதுக்கு யோசிக்கணும்? எதுக்கு பயப்படணும்? ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சுட்டு இருந்தா கடைசி வரைக்கும் நம்ம யோசிச்சிட்டே தான் இருக்கணும். நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா, அது கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். தப்பு ஒண்ணும் கிடையாது. நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வந்து தனியா ட்ராவல் பண்ணி போம்போது தான் நம்மளுக்கே அறியாம நம்மளுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் போம்போதெல்லாம் ரொம்ப பயத்தோடவே போவேன். அந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கணும்னா நம்ம வந்து இறங்கலாமா வேணாமான்ற மாரி யோசிப்பேன். எந்திரிச்சுட்டு நம்ம அந்த ஸ்டாப்ப சொல்லணுமா? அவங்க ஏதாச்சும் நம்மள நெனச்சுப்பாங்களா? அப்படின்ற மாரிலாம் சுத்தி இருக்கிறவங்க பத்திலாம் யோசிப்பேன். இப்ப அந்த மாரிலாம் எதையுமே யோசிக்கவே மாட்டேன். நம்மள பத்தி நெனச்சா மட்டும் தான் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். இப்பலாம் அப்படிதான் இருக்குது. அடுத்தவங்கள பத்திலாம் யோசிக்கிறதே கிடையாது. பஸ்ல போம்போது தனியா அதுவும் போம்போது வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாங்ஸ் கேட்டு போனோம்னா செம்ம சூப்பரா இருக்கும். யாருனா போயிருக்கீங்களா சொல்லுங்க? ஹெட்செட் போட்டுட்டு நான் போயிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. நைட் டைம்ல வந்து பாட்டு கேட்டுட்டே போம்போது அவ்ளோ நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ராவல் பண்ணி போறதெல்லாம். பார்க்கலாம் எங்கேயாச்சும் வெளியில தனியா இன்னும் எங்கேயாச்சும் கொஞ்சம் லாங்கா போ முடியுமா என்னன்னு பார்ப்போம். நான் இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கேன்னா வந்து சாதம் வடிச்சிருக்கேன். அப்புறம் வந்து கோவக்கா வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். தயிர் வந்து மோர் மாரி தாளிச்சு வச்சுட்டேன். கேரட்டுமே வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். வெயிலுக்கு ஏத்த மாரி சிம்பிளா செஞ்சு முடிச்சுட்டேன்.